Good evening, students. Next topic வந்து early theories. Okay, Unit 2, Translation Studies, History of Translation, and அடுத்த topic early theories. Okay, இப்போ வந்து பைபிள் டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சிருக்கு. பைபிள் டிரான்ஸ்லேஷன் முடிஞ்ச பிறகு எஜுகேஷன் வெர்னாகுலர் அண்ட் அது இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரெனேசான்ஸ்க்கு முன்னாடி அண்ட் ரெனேசான்ஸ் தட் இஸ் பிரிண்டிங் ப்ரெஸ்க்கு முன்னாடி. ஓகே, பைபிள் டிரான்ஸ்லேஷன் ஆன் தி ஹோல் பைபிள் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். அது கிங் ஜேம்ஸ் வெர்ஷனோட அது வந்து அப்படியே இது யாரும் அதிகமாக டிரான்ஸ்லேட் வந்து பண்ணல. அண்ட் அப்படியே இருந்தாலும் அது எல்லாரும் வாங்கி படிக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்லேஷனாக அது அமையல. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஆஃப் பைபிளோட அண்ட் அந்த குரூப் ஆஃப் டிரான்ஸ்லேட்டர்ஸோட அண்ட் இப்போ என்ன சொல்லுது, ஒரு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ஆஃப் பைபிள், இங்கிலீஷ் வெர்ஷன் ஆஃப் பைபிள் கிடைச்சிருச்சு அப்படின்ற சென்ஸில் முடியுது. அது அந்த அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெனேசான்ஸும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அண்ட் பிரிண்டிங் ப்ரெஸ் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் ஹிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு வர்றப்ப பைபிள் டிரான்ஸ்லேஷன் அண்ட் இன்னும் ரொம்ப இதுவாக அதுலேருந்து அந்த இது முடிஞ்சிருக்கு. அந்த அதுக்காக தான் இந்த எஜுகேஷன் ஸ்கூல்ஸில் வந்து ஒரு லாங்குவேஜ் சொல்லி தரணும்னா அந்த டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் தான் அண்ட் மேக்ஸிமம் ஃபுல்லாக ஒரு லாங்குவேஜை இது பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்காக ரிலேட்டடாக என்னென்ன ஸ்காலர்ஸ் டிரான்ஸ்லேஷன் தியரிலாம் இருந்திருக்கு அப்படின்றது லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அது அண்ட் அடுத்த டாபிக் இயர்லி தியரிஸ்ட். ஓகே, ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் என்ன மாதிரியான தியரிஸ்ட் வந்து வந்திருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இயர்லி தியரிஸ்ட் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து தியரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் ப்ரெஸ் அண்ட் ரெனேசான்ஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் வந்துச்சு. அது அண்ட் அப்போ ஒரே காலகட்டம் தான். பிரிண்டிங் ப்ரெஸ் 1498 கண்டுபிடிச்சாங்கன்னா அது ரெனேசான்ஸ் உருவாகிற காலகட்டம் தான் அது. அண்ட் ரெனேசான்ஸ் பார்த்தீங்கன்னா 100-200 இயர்ஸ் ரெனேசான்ஸ் ஏஜ் வந்து இருந்த காலகட்டம் அது. ஓகே, அதனால அந்த ரெனேசான்ஸ் காலகட்டத்தில் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்த பிறகு டிரான்ஸ்லேஷனுக்கான முக்கியத்துவம் இன்னும் அதிகமாகுது. அண்ட் அப்போ தான் டிரான்ஸ்லேஷன் தியரிஸ் எல்லாம் உருவாக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? With the invention of printing press, translation underwent several changes. Many translations were made and several translation theories were also written. Now translation is more of learning a language. Okay, இப்போ பிரிண்டிங் ப்ரெஸ் வந்த பிறகு டிரான்ஸ்லேஷன் இன்னும் அதிகமான சேஞ்சஸ், டிரான்ஸ்லேஷனுக்கான முக்கியத்துவம் எல்லாரும் உணர ஆரம்பித்தாங்க. அண்ட் அப்போ தான் டிரான்ஸ்லேஷன் தியரிஸ், டிரான்ஸ்லேட்டர்ஸ், டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாமே நடந்துச்சு. ஓகே, அண்ட் இப்போ டிரான்ஸ்லேஷன் என்பது ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்காக சும்மா அது ஒரு எக்ஸசைஸ் அப்படின்றத தாண்டி டிரான்ஸ்லேஷனுக்கான முக்கியம், டிரான்ஸ்லேட்டர்ஸ்க்கான முக்கியத்துவம் யூரோப் உள்ள ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, because of discoveries of continents, islands and many new nations were discovered and Europeans understood the importance of translation. Okay va? So என்னன்னா டிரான்ஸ்லேஷனுக்கான முக்கியத்துவம் இன்னும் எதனால வர ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த டிஸ்கவரிஸ். ஓகே, அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறாங்க அண்ட் இந்தியாவுக்கான ரூட்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அண்ட் ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க, இன்னும் நிறைய ஐலாண்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு அந்த நாடு, புது புது நாடுகள்லாம் அந்த நாட்டை வந்து ரூல் பண்ணணும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அந்த பிஸ்னஸ் மைண்டட்ல ஓகே அது புதுசாக ஒரு நாடு கண்டுபிடிக்கிறோம் அண்ட் அவங்களோட ஒரு கான்டாக்டை வந்து ஏற்படுத்திக்கலாம் அப்படின்ற சென்ஸில் அது எப்படி பண்ணணும்னா அவங்களோட கான்டாக்ட் எப்படி பண்ணுறது, இப்போ டிரான்ஸ்லேஷன் அண்ட் டிரான்ஸ்லேட்டர்ஸ் மூலமாக தான் இதை வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படின்னா இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ் அண்ட் டிரான்ஸ்லேஷன் தேரி அது எப்படி பண்ணுறது, என்ன செய்கிறது, என்னென்ன ஆஸ்பெக்ட்லாம் இதை பற்றின ஒரு அனாலிசிஸ், ஒரு ரிசர்ச் எல்லாம் நிறைய பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ டிரான்ஸ்லேஷனுக்கான முக்கியத்துவம், டிரான்ஸ்லேஷன் தியரிக்கான முக்கியத்துவம் அப்போ தான் எல்லாரும் உணர ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, அண்ட் French humanist Etienne Dolet was one of the proper early translation theories. French humanist Etienne Dolet அவர் தான் யூரோப்பில் வந்து ஒரு ப்ராப்பரான டிரான்ஸ்லேஷன் தியரிஸ் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. He pointed out that Plato's dialogue were mistranslated. ஸோ கிரீக் ஃபிலாசபர் பிளாட்டோ அவரோட இதெல்லாம் நிறைய இது இப்போ மிஸ்ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு தெரியாமே அதே மிஸ்ட்ரான்ஸ்லேஷன்லாம் நடந்திருக்கு அப்படின்னு டோலெட் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு.
Dolan published a translation theory book, How to Translate Well from One Language to Another Language. ஸோ இதுதான் டிரான்ஸ்லேஷன் தியரிக்கான ஃபர்ஸ்ட் புக். யூரோப்பில் வந்து ஃபர்ஸ்ட் புக்கு அது டோலர் தான் பப்ளிஷ் பண்ணுறது. அந்த புக்கு பேர் ஹவு டு டிரான்ஸ்லேட் வெல் ஃப்ரம் ஒன் லாங்குவேஜ் டு அனதர் லாங்குவேஜ். இந்த டைட்டிலே ஃப்ரெஞ்சு டைட்டிலேருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ண டைட்டில் தான் அது. டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு டைட்டில் தான் இந்த டைட்டில். இந்த புக்கு தான் யூரோப்பில் வந்து டிரான்ஸ்லேஷன் தியரிக்கான ஃபர்ஸ்ட் புக். டிரான்ஸ்லேஷன் எப்படி பண்ணணும், என்ன செய்யணும், என்னென்ன ஆஸ்பெக்ட் இருக்கு அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் புக்காக இந்த புக்கு வந்து இருக்கு. அது டோலட் ஃப்ரெஞ்சு தியரிஸ்ட் எழுதுனா டோலட்டோடையது தான் இருக்கு. இப்போ அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிரின்சிபிள்ஸ் ஃபார் டிரான்ஸ்லேட்டர் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து the translator must fully understand the sense and meaning of the original author, although he is at liberty to clarify obscurities. Okay, so translator வந்து sense and meaning of the original author அதை வந்து எந்த வகையிலுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம அந்த சென்ஸ் அந்த மீனிங்கை வந்து கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, அட் தி சேம் டைம் எஸ்எல்ல இருக்கக்கூடிய அப்சிக்யூரிட்டிஸ், புரியாத சில விஷயங்கள் அந்த லிங்குவிஸ்டிக் ஆஸ்பெக்டில் பொருந்தாத விஷயங்களை வந்து டிரான்ஸ்லேட்டர் வந்து லிபர்ட்டி சுதந்திரமாக கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். பட் மீனிங்கும் சென்ஸு அந்த அளவு பெர்ஃபெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் சொல்லியிருக்காரு. அடுத்தது the translator should have perfect knowledge of both SL and TL. ஸோ டிரான்ஸ்லேட்டர் வந்து எஸ்எல்ல நல்லா தெரிஞ்சிருக்கணும், டிஎலும் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அதனுடைய கிராமர், ஒக்காபுலரி, அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நல்லா கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு ரெண்டாவது பாயிண்ட் சொல்றாரு. மூணாவது பாயிண்ட் த டிரான்ஸ்லேட்டர் ஷுட் அவாய்ட் வேர்ட் ஃபார் வேர்ட் ரெண்டரிங். ஸோ வேர்ட் ஃபார் வேர்ட் அந்த மாதிரிலாம் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு மூணாவது பாயிண்டாக சொல்லியிருக்காரு. த டிரான்ஸ்லேட்டர் யூஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்பீச் இன் காமன் யூஸ். சாதாரண பேச்சு வழக்கில் எஸ்பெஷலி டிஎல்ல வந்து சாதாரண மக்கள் எப்படி பேசிக்கிறாங்களோ அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி தான் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு ஃபோர்த் பாயிண்டாக சொல்லியிருக்காரு. ஃபிஃப்த் பாயிண்ட் த டிரான்ஸ்லேட்டர் ஷுட் choose and order words appropriately to produce a correct tone. என்னன்னா என்ன மாதிரி வார்த்தைகளை வந்து பயன்படுத்தணும்னா கரெக்ட் டோன். ஓகே, அந்த ஃபீல் டோன் இங்கே வந்து இப்போ அந்த ஃபீல் அந்த சென்ஸ் தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அந்த ஃபீலை கொண்டு வர்றதுக்கு என்ன மாதிரி வார்த்தைகள் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு டிரான்ஸ்லேட்டர் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு ஃபிஃப்த் பாயிண்டாக ஃபிஃப்த் பிரின்சிபலாக டோலட் வந்து இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? And he says understanding SL text is important. Translator should be a competent linguist and translation involves scholarly and sensitive appraisal of SL text and awareness of the TL system. ஓகே, அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த புக்கில் சொல்கிறாரு. அது என்னன்னா எஸ்எல் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ சோர்ஸ் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் திருக்குறளாக இருக்கட்டும், அதை வந்து இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்கன்னா அந்த சோர்ஸ் லாங்குவேஜ் டெக்ஸ்ட்டை வந்து நல்ல தரவாக படித்து புரிஞ்சு ரொம்ப வெல்வஸ் எந்த டெக்ஸ்ட்டை டிரான்ஸ்லேட் பண்ணுறாரோ டிரான்ஸ்லேட்டர் அந்த எஸ்எல் டெக்ஸ்ட்டை நல்ல தரவாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சும்மா ஓகே ஒரு படிச்சுட்டு அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்லாம் இல்லை. அது எப்படி இருக்குமா, இது எப்படி இருக்குமா, என்ன ஏது அப்படின்னு ஃபுல்லாக தரவாக படிச்சிருக்கணும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்லேட்டர் ஷுட் பி காம்படென்ட் லிங்குவிஸ்ட். ஸோ ரெண்டு லாங்குவேஜ்னா பற்றின ஒரு லிங்குவிஸ்டிக் அனாலிசிஸாகவும் டிரான்ஸ்லேட்டர் வந்து இருக்கணும். The translation was scholarly and sensitive appraisal of SL text and awareness of the TL system. என்ன சொல்றாருன்னா இது ஒரு ஸ்காலர்லி அண்ட் சென்சிட்டிவ் அப்ரைசல், ஒரு நல்ல அறிவுபூர்வமான ரெண்டு லாங்குவேஜை பற்றி ஒரு ரெண்டு லாங்குவேஜ் பற்றி ஒரு புரிதல் இருக்கணும், ஒரு அறிவுபூர்வமாக எழுத கற்றுக்கணும். அண்ட் தென் இது சென்சிட்டிவ் அப்ரைசல், ரொம்ப நாசூக்கா அந்த மீனிங்கும் சரி அண்ட் எந்த வகையிலும் இந்த லாங்குவேஜ் கிரேட்டு இந்த லாங்குவேஜ் கிரேட்டு அப்படின்லாம் அப்போ இல்லாமல் ரெண்டு லாங்குவேஜுமே பாராட்டு தகுந்தது அப்படின்ற எண்ணத்தோட ஒரு சென்சிட்டிவ் அப்ரைசல். ஓகே, ஸோ இப்போ எந்த வகையிலுமே யாருக்குமே மனசை நோகாத மாதிரி அண்ட் ரெண்டு லாங்குவேஜுமே பாராட்டும் விதத்தில் அண்ட்
இப்போ எஸ்எல் டெக்ஸ்ட்டை வந்து மெயினாக எஸ்எல் டெக்ஸ்ட்டை பாராட்டுற மாதிரி அப்படியே படிக்கணும். அண்ட் தென் டிஎல் லாங்குவேஜ் சிஸ்டம், கிராமர் சிஸ்டம், இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு டோலட் வந்து இங்கே சொல்லியிருக்காரு. அண்ட் அடுத்தது ஜார்ஜ் சாப்மன், த கிரேட் டிரான்ஸ்லேட்டர் ஆஃப் ஹோமர், he said in his preface. ஸோ இவர் ஜார்ஜ் சாப்மேன் வந்து ஹோமர் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபேஸ் டு ஹோமர்ஸ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா, the work of a skillful and worthy translator is to observe sentences, figures and forms of speech proposed in his author, his true sense and height, and to adopt them with figures and forms of oration fitted to the original in the same tongue to which they are translated. And these things I would glad have made the questions whatever my labors have observed. ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த ஒர்க் ஆஃப் ஸ்கில்ஃபுல் அண்ட் ஒர்த்தி டிரான்ஸ்லேட்டர், அதாவது நல்ல டிரான்ஸ்லேட்டர், நல்ல ஸ்கில்ஃபுல், அது வந்து ஒரு ஸ்கில்ஃபுல் ஒர்க்கு. துணி தைக்கிறது ஒரு ஸ்கில்ஃபுல் ஒர்க்கு, அது ஆர்ட் கிடையாது. இப்போ ரைட்டிங் போய்ட்ரி இஸ் அன் ஆர்ட், பட் ஸ்கெட்சிங் கிளாத் இஸ் ஸ்கில்ஃபுல். அந்த மாதிரி ஒரு ஸ்கில்ஃபுல் ஒர்க் அண்ட் நல்ல ஸ்கில்ஃபுல் டிரான்ஸ்லேட்டர் வந்து எஸ்எல்னுடைய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்டு ஸ்பீச் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் எஸ்எல்னுடைய சென்ஸ், அந்த ஹைட் ஆஃப் த சென்ஸ், ஓகே, என்ன மீனிங்ல செயல்படுது அப்படின்றத வந்து நல்லா தரவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். நான் திரும்பவும் அதே டு பி ஆர் நாட் டு பி, அந்த லைன் சிம்பிள் லைனா இருந்தாலும் அது எந்த அளவு சென்ஸ்ல எஸ்எல் இங்கிலீஷ் லாங்குவேஜில் செயல்படுது அப்படின்றத நல்ல தரவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். and adopt them with figures and forms oration fitted to original. இப்போ அதை எஸ்எல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதே எஃபெக்ட் கிடைக்கிற மாதிரி அதே லாங்குவேஜ் சிஸ்டம் அண்ட் கிராமட்டிக்கல் சிஸ்டம் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி எஸ்எல் எப்படி கிடைக்குதோ அதே இது டிஎல்லையும் கிடைக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். And these things I would glad have mentioned question to whatsoever my labor have deserved. And இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதையும் மீறி நான் பண்ண டிரான்ஸ்லேஷன் வந்து ஏதாவது குறை இருந்துச்சு அப்படின்னா என்னை கேளுங்க. அண்ட் என்னென்ன பிரச்சனை இருக்குது, டிரான்ஸ்லேஷன் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு ப்ரிஃபேஸ் வந்து ஜார்ஜ் சாப்மேன் வந்து இப்போ எழுதியிருக்காரு. ஓகே, அண்ட் அதிலே தான் இல்லை வேற ஒரு புக்கில் அது என்னன்னா, இலியட்டை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மூணு பாயிண்ட் வந்து சொல்றாரு. என்னன்னா, அவாய்ட் வேர்ட் ஃபார் வேர்ட் ரெண்டரிங். ஸோ அதான் வேர்ட் ஃபார் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அடுத்தது அட்டெம்ப்ட் டு ரீச் ஸ்பிரிட் ஆஃப் த ஒரிஜினல், அந்த ஒரிஜினலுடைய அந்த ஸ்பிரிட் அண்ட் மெயின் ஃபீல், ஓகே, அதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு சொல்றாரு. அவாய்ட் லூஸ் டிரான்ஸ்லேஷன் பை பேசிங் த டிரான்ஸ்லேட்டர் அண்ட் சவுண்ட் ஸ்காலர்லி இன்வெஸ்டிகேஷன் அண்ட் அதர் வெர்ஷன்ஸ் அண்ட் க்ளாசஸ். ஸோ இப்போ அப்படியே லூஸாக என்ன டக்குன்னு ஓகே இது இப்படி இருக்கு அண்ட் இது இப்படி இருக்கு அப்படியே ஜஸ்ட் லைக் தட் டிரான்ஸ்லேட் பண்ணாமல் ஓகே ஃபாஸ்ட்டாக ஓகே டக்கு அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் பண்ணாமல் நல்லா யோசிச்சு என்ன ஃபீல் வருது என்ன ஏது அப்படின்ற நிறைய தான் திரும்ப படிச்சு நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு எப்படி பண்ணலாம் என்ன ஏது அப்படின்னு ஒரு ரிசர்ச்ஃபுல் ஒரு ரொம்ப யோசிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சாப்மேன் வந்து இப்போ இலியட்ஸ் டிரான்ஸ்லேஷன் வந்து சொல்றாரு. ஓகே, some other theorists advocate Platonic doctrine saying translation is impossible but transmigration is possible, by which tone of the original is recreated in another cultural context. And இப்போ இந்த காலகட்டத்தில் இன்னும் நிறைய பேர் இன்னொரு பாயிண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, டிரான்ஸ்லேஷன் இஸ் இம்பாசிபிள். இது வந்து பிளாட்டோ தான் சொல்லியிருக்காரு, இன்னொரு லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட்டே பண்ண முடியாதுன்னு. டிரான்ஸ்லேஷன் இஸ் இம்பாசிபிள் பட் டிரான்ஸ்மைக்ரேஷன் இஸ் பாசிபிள் அப்படின்னு இன்னும் ஒரு சில ஸ்காலர்ஸ் வந்து சொல்றாங்க. அது என்னன்னா, டிரான்ஸ்மைக்ரேஷன்னா டோன் ஆஃப் தி ஒரிஜினல், அந்த மெயின் ஐடியா, அந்த ஃபீல், ஓகே, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அண்ட் தென் அப்படியே இப்போ ஒரிஜினலாக க்ரியேட்டிவாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது இப்போ ஓகே. அண்ட் அந்த லாங்குவேஜ் டிஎல்
லாங்குவேஜோட கல்ச்சுரல் கான்டெக்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்படியே எழுதுறது. ஓகே, டிரான்ஸ்லேஷன் இஸ் இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி இன்னொரு தியரியும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்படி தான் இயர்லி தியரிஸ் வந்து இப்போ டெவலப் ஆகுது. இதோட இந்த டாபிக் இயர்லி தியரிஸ் டாபிக் முடியுது. அடுத்த டாபிக் ரெனேசான்ஸ் வந்து நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.